அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த இடத்துல இறங்கினார், சுகம் கொடுத்தார். அங்கே துக்கத்தின் மேலே துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். அப்போ ஊழியத்தின் பாதைங்கிறது சாதாரணமானது இல்லை. ஊழியத்தின் பாதைங்கிறது மலர் படுக்கை இல்லை. ஊழியத்தின் பாதைங்கிறது பஞ்சு மெத்த மேலே நடக்கிறது இல்லை. துக்கத்தின் மேலே துக்கம் பவுலுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. இப்போ எப்பாப்ராத்தியத்து ரொம்ப பலவீனமாக இருக்கிறார், வியாதியாக இருக்கிறார். இந்த இடத்துல எப்பாப்ராத்தியத்துக்கு ஒரு மரணம் வந்துட்டுன்னா இன்னும் பவுலை அதிகமாக அது பாதிக்கும். ஆகவே அவர் என்ன செய்றார்? எனக்கு இறங்கினார், துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு கர்த்தர் எனக்கும் இறங்கினார். எப்பாப்ராத்தியத்துக்கு இறங்கினார், எனக்கு இறங்கினார். பிலிப்பு சபையாரே, உங்களுக்கும் கர்த்தர் இறங்கினார். தேவனுடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்டுகொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், அவர் தான் நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர். அவர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். சத்துரு நம்மை பலவீனப்படுத்துகிறான், அவர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். மூன்றாவது, அவர் நம்மை விடுதலை கொடுக்கிற கர்த்தர். நான்காவது, அவர் நமக்கு இறங்குகிற கர்த்தர். இறங்கினார், இறங்குகிற கர்த்தர். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்பவும் வேதனையோட வியாதியோட துக்கத்தோடு இருக்கணுங்கிறது கர்த்தருடைய நோக்கம் இல்லை. அதற்குன்னு சில காலங்கள் வியாதியே வராதுன்னு சொல்ல முடியாது. வியாதியின் வழியாக போக வேண்டிய காலங்கள் வந்துச்சுன்னா அந்த வழியாக போகணும். ஆனால் கர்த்தர் நமக்கு இறங்குகிற கர்த்தர். அப்போ வியாதி வருகிற வேலைகளில் ஆண்டவரத்தில் நம்ம கேட்க வேண்டிய காரியம், ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா, எனக்கு இறங்கி நல்ல ஒரு சுகத்தை கொடுங்க. எனக்கு அந்த துக்கத்தின் மேலே துக்கம் அன்றே நான் என்னால் மற்றவங்களுக்கு துக்கத்தின் மேலே துக்கத்துக்குள்ள நான் போகாதபடி அன்றைக்கு எப்பாப்ராத்தியத்துக்கு இறங்குனீர், எனக்கு இறங்குங்க ஆண்டவரே. நம்ம கெஞ்சும் போது கர்த்தர் நிச்சயமாக அவர் அவர் இறங்குகிற ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த நாட்களை நம்ம பலப்படுத்த. உடனே ஒன்று, யாரையும் நம்ம நியாயம் தீர்த்தக்கூடாது. யாரையும் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம நியாயம் தீர்க்கிறோம்னு சொன்னால் அது பெருமையின் ஆவி. நம்ம இதனால தான் அப்படி, அதனால தான் இப்படின்னு சொல்லி நம்ம நியாயம் தீர்க்கிறதுக்கு நம்ம துணிஞ்சிடக்கூடாது. அதற்கு பின்னால் என்ன இருக்குதுங்கிறத தேவன் மட்டும்தான் அறிவார். மறைவானவைகள் தேவனுடையது. அதுக்கு பின்னால் இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியாது. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அதனால தான் இப்படி, இதனால தான் இப்படின்னு சொல்லி நம்ம நியாயம் தீர்த்தக்கூடாது. நம்ம காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்து நியாயம் தீர்க்காதீர்கள். கர்த்தர் என்ன செய்வார், எப்படி செய்வார்னு தெரியாது. ஆனால் சில காரியங்கள் தேவன் மறைமுகமாக வைத்திருக்கிறார். அதனுடைய சூழ்நிலைகள் அந்தந்த ஆத்மாக்களுக்கு அது நன்மைக்கு ஏதுவாக நடத்தும். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கும், விடுதலைக்கு ஏதுவாக இருக்கும். அது நிச்சயமாக நாம் இன்னும் விசுவாசத்தோடு தேவனை பற்றி கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும்.